காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சினிமா படத்துல மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்ச, அதுவும் சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச உங்களுக்கே லட்சங்களில் கூட்டம் வருதுன்னா, உண்மையிலே நிஜ வாழ்க்கையில பொதுமக்களுக்கு எத்தனையோ நல்லது செய்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னால் எத்தனை கோடி பேர் இருப்பார்கள்? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லிவிட்டதா? நிழல் வேறு, நிஜம் வேறு, கற்பனை வேறு, உண்மை வேறு. இதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். அதாவது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த தடவை தேர்தல் ஆளும் அரசு மீது எந்த அதிருப்தியும் இல்லாமல், எப்பயுமே இது வித்தியாசமா இருந்துச்சு. ஆளும் அரசு மீது திருப்தி அல்லது அதிருப்தி, இது போல ஒரு சிந்தனையில் தான் வாக்குப்பதிவு நடந்து கொண்டு இருந்தது இதுவரை. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு கலாச்சாரமற்ற, பண்பாடற்ற, மக்கள் நலன்னா என்னன்னே தெரியாத, ஒரு கண்மூடித்தனமான, ஒரு மூர்க்கமான, முட்டாள்தனமான ஒரு கூட்டம் தமிழகத்தில் உருவாகி கொண்டு வருகிறது. இதை பக்குவப்பட்ட எந்த மனிதரும் ரசிக்கவில்லை என்பதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப. ஐயா ராசாக்களா, இந்த தடவை ஓட்டு போட வர்ற அத்தனை பேரும் இவனை முடிச்சு கட்டணும். இந்த சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு தமிழக பெண்களின் கலாச்சார சீர்கேடான பேச்சு, அதுல இருக்கிறவங்க எல்லாம் மக்கள் நலன் தெரியாது, மாநில நலன் தெரியாது, மொழி நலன் தெரியாது, மதச்சார்பு சிறுபான்மையினர்னா என்னன்னு தெரியாது, சிறுபான்மையர்னா என்னன்னு தெரியாது, மொழி சிறுபான்மையர்னா என்னன்னு தெரியாது. இது போல எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம், கண்மூடித்தனமா எதையுமே சிந்திக்க தெரியாத, முட்டாள்தனம், கிட்டத்தட்ட மன வளர்ச்சி இல்லாத ஒரு கூட்டம்னே சொல்லலாம். அதன் அடிப்படையில தான் இந்த கூட்டத்தை விடக்கூடாது. மாநிலம் தமிழனாலே எல்லா இடத்துலயுமே தமிழன் தலை நிமிர்ந்து நிக்கிறான். தமிழனாலே அவ்வளவு பிரில்லியண்டா யோசிப்பான்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. தமிழன் ரொம்ப சிந்தனையாளன், கரெக்டா யோசிப்பான், கரெக்டா செய்வான், புத்திசாலி அப்படின்றது. அந்த தமிழரின் வரலாற்றையே இவங்க சீர்குலைச்சிருவாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, மாண்பு இருக்கு, இதெல்லாம் இவங்க ஒண்ணுக்காக நாசமாக்கிடுவாங்க அப்படின்ற எண்ணம் 2 வருஷமா கடுங்கோவமா இருந்தாங்க. பொதுமக்கள் வாக்களிக்க வரும்போது, வாக்களிக்க வந்த எல்லாருமே கிட்டத்தட்ட இவங்களை ஒழிச்சு கட்டணும்ன்ற அப்படின்ற எண்ணத்துலதான் இவங்களை இதோட முடிச்சு விட்டுறணும். பெண்கள்லாம் இளம் பெண்கள் கேட்பதற்கே உண்மையிலே காதை பொத்திக்கிற மாதிரி பேசுறது, பொதுவெளியில் பேசுவது, இது புதிதாக வந்த கூட்டத்தில் மாண்பு மீறி, மரியாதை மீறி, கலாச்சாரம் மீறிய பேச்சுக்கள். எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கிட்டா என்னன்னு பேசுறது, நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்றது, நிறைய அந்த மாதிரி இவங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஒருத்தர் ஈபி போஸ்ட்ல ஏறுறது, காவல்துறையினரை கையை கடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் எவன் ரசிப்பா? அதன் அடிப்படையில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு பின்னாடி நிறைய பேர் பேசும்போதே சொன்னோம். நிறைய சதவீதம் அப்படி இப்படி நிறைய கூட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சொன்னது என்ன சொன்னோம்னா, இல்ல, நான் அழுத்தமா சொன்னேங்க. நான் அழுத்தமா என்னோட காணொலியை எதை பார்த்தாலும் சரி, நான் அழுத்தமாக சொன்ன விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு பைத்தியகார கூட்டம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னா அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா தமிழ 150 பேர் இந்த பைத்தியகார கூட்டத்துல பைத்தியமா போய் சேர்ந்திருக்கான். புத்திசாலித்தனம் இல்ல, சிந்திக்காம கண்ண மூண்டத்தனமா யாரு பின்னாடி போய் நிப்பான், யாரு சொல்றதையும் கேட்பான் அப்படின்றத நான் ஏத்துக்கிற தயாரால. எல்லா இடத்துலயுமே ஒரு சில சதவீதம், 100 பேர்லன்னா யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பேரு ஏமாறுறவன், சிந்திக்க தெரியாதவன், புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம், ஏமாளினே சொல்லலாம். ஏமாளி தமிழ் இனத்தில் ஒரு 5%, 10% அவன் எத்தனையோ விதத்துல ஏமாந்துகிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ அவனுக்கு அது கரெக்டா சிந்திக்க தெரியாம, புத்திசாலித்தனம் இல்லாத அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல.
வந்து இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாருன்றதெல்லாம் இல்ல. எப்பயுமே வந்து ஏமாறும் மக்கள் ஒரு சிலர் அப்பாவிகள் இருக்கத்தான் செய்றாங்க. அந்த மாரி அப்பாவிகள் வந்து அதுக்காக 3ல் 1% 3ல் 1 பங்கு இருக்காங்க, 2ல் 1 பங்கு இருக்காங்கன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன். அதத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். தேர்தல் பிந்திய கருத்து கணிப்பு நேத்து வந்துச்சு எக்ஸிட் போலு. நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம். இந்த முறை தேர்தலுக்கு மக்கள் வந்து ரொம்ப வந்து வெகுண்டு எழுந்து ரொம்ப வந்து ஆர்வத்தோட வந்து வாக்களிச்சாங்களா அப்படின்னா உண்மைதான். அதான் சொல்ல வரேன். மக்கள் ஆர்வத்தோட வந்து வாக்களிச்சாங்க. ஊர் விட்டு ஊர் வந்து வாக்களிச்சாங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து வாக்களிச்சாங்க. ஏன் வேறு நாட்டில இருந்து கூட வந்து வாக்களிச்சாங்க. ஆனால் அவர்களின் எண்ணம் என்ன? அதத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்களுடைய எண்ணம் இப்படி ஒரு கலாச்சாரமற்ற, பண்பற்ற, தமிழனை இழிவுபடுத்தும், தமிழனை வந்து ஒரு முட்டாளாக சிந்திக்க விடாமல், ஒரு மிருகத்தை போல் செயல்படும் ஒரு கூட்டம் இங்கே உருவாகக்கூடாது என்பதில் மக்கள் சிந்தித்த விஷயமோ இது இப்படி உருவாகவே கூடாது, இவங்களை விடவே கூடாது அப்படின்ற மனப்பான்மையில் தான் அந்த எழுச்சி வாக்களித்தார்கள். எழுச்சியாக வாக்களிச்சாங்க. ஆமா வாக்களிச்சாங்க. இவங்களை முடிச்சு கட்டணும். இந்த தடவை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேல அதிருப்தியே இல்ல. அவர் மீது திருப்தியாக அவர் செய்த நலத்திட்டங்களின் வாயிலாக அவர் வேணும் அப்படின்னு நேசிக்கிற மக்கள் அது தனியா நிறைய கோடிகள்ல இருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் வந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த நலத்திட்டத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள், பயனடைந்தவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தால் பல ஆண்டுகள் திராவிட வந்து அண்ணா மூலியமாகவும், கலைஞர் மூலியமாகவும், இன்று அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மூலமாகவும் பல நன்மைகளை பெற்றவர்கள். அவங்க சும்மா வந்து கண்ணை மூடிட்டு இவங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு மன வளர்ச்சி இல்லாமலோ, முட்டாளாகவோ, மூல வளர்ச்சி இல்லாதவங்களாகவோ இல்ல. பக்குவப்பட்ட எல்லாருமே சிந்திக்கிறவங்க எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்களை ஆதரித்து வாக்கு செலுத்தினாங்க. அதிருப்தி என்பதே இல்லாத ஒரு முதல்வர்னா இவர்தாங்க. முத 5 வருஷம் தேர்தல் ஆட்சி நடத்தி முடிஞ்சு தேர்தல்ல ஒரு ஒரு கருத்து கணிப்பு எக்ஸிட் போலுக்கு அப்புறம் ஒருவர் சொன்னார். 1% 1% தான், அதாவது இது சொல்லுவாங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு, அதாவது ஆளும் அரசு மீதான அதிருப்தி அப்படின்ற வார்த்தை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்களா, அதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன அதிருப்தி அது இருப்பதிலேயே மிக சொற்பமாக 1% தான் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் வந்து அதிருப்தி அப்படின்றது வந்து சொன்னாங்க. யாருக்குமே இப்படி 1% தான் அதிருப்தி அப்படின்றது ஆன்டி இன்கம்பன்சின்றதே வரலாறுங்க. அதே போல மக்கள் வந்து அண்ணன் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்கள்ங்க. இது உண்மையிலேயே வந்து மிகவும் வரவேற்கத்தக்க திட்டங்கள் எல்லாமே அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எல்லாமே. அது போக முக்கியமா பாத்தீங்கன்னா, ஆளும் அரசு மீதான திருப்தி வாக்குகள் மு.க.ஸ்டாலின் அண்ணனால் பயன்பெற்றவர்கள் பெருவாரியா வாக்களிச்சிருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது போக அவங்க மனநிலையில இன்னும் பாதி பேரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சவங்க இவங்கள முடிச்சு கட்டணும். புதிதாக வந்த சினிமா நடிகரின் கட்சியை ஓச்சே விட்டுறணும். இவங்க கலாச்சார சீர்கேடு, மாநிலத்தின் மாண்பை சீர்குலைக்கிறவங்க, மாநிலத்தின் பெண்களை வந்து முகஞ்சொலிக்கிற மாதிரி இவங்க வந்து இதுல இருக்க இந்த கூட்டத்தில் இருக்க பெண்கள்லாம் பேசுறது பெண்களை, தமிழக பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறது. இவர்களுடைய செயல்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது. இவங்களை ஒண்ணு எல்லாம் குரங்க விட மோசமா இருக்காங்க. குரங்கு மரம் விட்டு மரம் தாண்டுனா எங்கேயாவதுன்னா எதுல குதிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு தடவை வேன்லயே குதிக்கிறாங்க. மரத்துல இருந்து ஒருத்தன் வேன்ல குதிக்கிறான். இதுல வந்து என்னமோ டாய்ஸை தூக்கி போற மாதிரி பவுன்சர்னு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு வரவங்க அவங்க வேடிக்கை பார்க்க வந்த அவங்க ரசிகர் தொண்டரையே வந்து 2 கையில இப்படி சுத்தி தூக்கி போடுறான். இந்த மாதிரி அவ்வளவு ஒருத்தன் பூ போட வரேன் சைக்கிளை போட்டு குடு 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 குடுன்னு ஓடுறானுங்க. இவங்களோட செயல்கள்லாம் தமிழனை சீக்கிரம் வந்து இவங்க நாசமாக்கிடுவாங்க. தமிழ்நாடு கஷ்டப்பட்டு 75 ஆண்டுகள்ல நல்ல நிலைமைக்கு வளர்ந்த மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல தனிநபர் வளர்ச்சி, மாநில வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாமே மு.க.ஸ்டாலின் அவர்களால் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. கஷ்டப்பட்டு உருவாகி 75 வருஷம் முன்னேறின தமிழகத்தை இவங்க எல்லாமே வந்து ஒண்ணுக்காகாம நாசமாக்கிடுவாங்க. இவங்களை விடவே கூடாதுடா, இவங்களை சோழியை முடிக்காம விடக்கூடாதுன்னு மக்கள் எழுச்சியாக வாக்களித்தார்கள். நான் எந்த வந்து விமர்சனம் பேசுற யாரா இருந்தாலும் நான் சொல்றேங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க தனிப்பட்ட கருத்தை சொல்றீங்க, அதுல தவறு கிடையாது. தமிழகத்தில் ஒரு 15ல் 1% ஒரு பங்கு, 15ல ஒரு பங்கு, அதாவது ஒரு 6.5% வச்சுக்கலாம்.
அவர்கள்தான் ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் சிந்திப்பு தன்மை இல்லாதவர்களாகவும் முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக யார் பேச்சையும் கேட்கிறவன் ஒரு கூட்டமா போறவனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கே ஒழிய நிச்சயமாக தமிழக 25% பேரோ அல்லது 50% பேரோ 25%க்கு மேல எத்தனை பேரோ அந்த அளவுக்குலாம் கிடையவே கிடையாது என்பது என்னுடைய நிச்சயமான தமிழ் இனத்தின் மீது நான் கொண்டிருக்கும் நம்பிக்கையால நான் சொல்றேன். தமிழின் வரலாறு எல்லாத்தையுமே படிச்சு பார்த்தோம்னா தமிழுடைய செயல்பாடுகள், அவனுடைய சிந்தனை, அவனுடைய அறிவு இதெல்லாம் வச்சு சிந்திச்சு பார்த்தா எப்படி இன்று வரை வரலாறு சுதந்திரத்திற்கு பிறகுன்னு இல்ல, சுதந்திரத்துக்கு முன்னாடி சரி, இன்று வரையும் சரி, தமிழன் சிறப்பாக சிந்திக்கக்கூடிய மனிதன். தமிழினம் முட்டாள் அல்ல, மூர்க்கன் அல்ல, கண்மூடித்தனமாக யாரையும் நம்பும் முட்டாள் அல்ல. மனநலம் பாதிக்கப்பட்ட கூட்டம் அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் சொல்றான், அவன் பின்னாடி ஒரு நடிகர் பின்னாடியேன்னு போற அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள்லாம் இங்க இல்ல. ஆயிரங்களில் அவ்வளவுதான். அதாவது சதவீதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் 5% அதிகம்தான். என்னைய பொறுத்த அளவுக்கு தமிழன்ல யாரு பின்னாடினாலும் என்ன காரணம்னே தெரியாம ஏன் போறோம், அவனுக்கு எதுவுமே தெரியல, எட்டும் தெரியாத, இலவும் தெரியாத, ஒரு வெங்காயமும் தெரியாத ஒருத்தன் பின்னாடி ஏன் போறோம், எதுக்கு போறோம்னு தெரியாம போறவன் கிட்டத்தட்ட 5% தமிழக ஜனத்தொகையில் 5%த்திற்கும் கீழே தான் இருக்கிறார்கள் என்பது தமிழன் மீது நான் கொண்ட நம்பிக்கையால் சொல்கிறேன். தமிழ் இனத்தின் மீது நான் கொண்ட நம்பிக்கையால் நான் சொல்கிறேன். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தமிழகத்திற்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பது தமிழ் இனத்திற்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. சினிமா நடிகரின் கட்சிக்கு 5%த்திற்கு கீழ் உள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள். அதுல ஓட்டு எத்தனை பேருக்கு இருக்கு அதை யோசிக்கணும். 5%த்துக்கு கீழே இருக்கிற எல்லாருமே ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறவங்களா என்பதும் கேள்விக்குறிதான். தமிழகம், நான் தலை நிமிர்ந்து சொல்கிறேன், தமிழ் இனமும் தமிழகமும் ஒரு கொள்கையும் இல்லாத, கோட்பாடு இல்லாத, அறிவு இல்லாத, சிந்தனை இல்லாத ஒரு முட்டாளின் பின்னால், ஒரு பைத்தியத்தின் பின்னால் அதிக பேர் செல்வதற்கு தமிழினம் ஒன்றும் அவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விடவில்லை. தன்னுடைய புத்தியையோ மூளையையோ சிந்தனையோ கலட்டி வச்சுட்டு எவனும் உயிர் வாழல. தமிழன் அன்றும் இன்றும் என்றும் புத்திசாலியே. அனைவரும் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும், நடிகரின் கட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுச்சியாக வாக்களித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு பெருவாரியாக வாக்களித்தார்கள். அதுபோக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மனிதர்கள் தமிழகத்தில் தமிழினம் நன்றாக உணர்ந்திருக்கு. இன்றளவில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தமிழினத்திற்கு தேவை, தமிழகத்திற்கு தேவை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 234 தொகுதியில எல்லாருமே 125ல ஆரம்பிச்சு அப்படியே 185 வரைக்கும் போயிட்டு இருந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 200 தொகுதிகள் நான் மாத்தி பேசவே இல்லை. நிச்சயமாக 200 தொகுதிகள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வரலாற்று சிறப்புமிக்க முதல்வராக, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அடைந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதில் தமிழக மக்கள் மீது நான் வைத்திருக்கும் நம்பிக்கையின் காரணமாகவும், தமிழினம் முட்டாள் இல்லை, தமிழினம் கண்மூடித்தனமாக எதையும் செய்ய மாட்டார்கள், யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன், 200 தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக, வரலாற்று சிறப்புமிக்க முதல்வராக ஏற்கனவே பெயர் எடுத்து விட்டார். 2வது முறை இதை தாண்டி அவருடைய சாதனையை மீண்டும் பிரேக் பண்ணணும்னா அவர் தான் இதை தாண்டி சிறப்பாக இன்னும் பல திட்டங்களை கல்வியிலும், மகளிர் வளர்ச்சியிலும், மாநில வளர்ச்சியிலும், மக்கள் வளர்ச்சியிலும், தொழில் வளர்ச்சியிலும் அவர் செலுத்தி மாநிலத்தை ஒரு சிங்கப்பூராக, ஒரு மலேசியாவாக, ஒரு அமெரிக்காவாக மாற்றும் ஒரே திறமை மிக்க முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதியில் வெற்றி பெற்று அமோகமாக ஆட்சி அமைக்கும் என்பதே என்னுடைய நம்பிக்கை. அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. முன்கூட்டியே அட்வான்ஸா நான் சொல்றேன், அண்ணனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்களே, மீண்டும் இன்னொரு காணொளியில்
இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி. நான் உங்கள் மதுரை கிருஷ்ணா. திராவிட முன்னேற்ற கழகம் வளரட்டும்.